நிஷா வீட்ல இருந்து எல்லாரும் வந்திருக்காங்க. உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். வாயா கார்த்திக், வா வந்து உட்காரு. தம்பியால என்ன நம்ப முடியல போல இருக்கு. இல்ல அங்கிள், அண்ணன் சந்தோஷத்துல மலிச்சு போயிருக்காரு. இல்லண்ணே? அண்ணே, நீங்க 2 பேரும் முதல்ல என்ன மன்னிக்கணும். என்னாலதான் இவ்வளவு குழப்பமும். எப்பயோ நடந்த விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு உங்க 2 பேர் வாழ்க்கையிலயும் குறுக்க நின்னேன். இப்ப என் தவற நான் உணர்ந்துட்டேன். இந்த கல்யாணத்துல எனக்கு மனப்பூர்வமான சம்மதம். அப்புறம் என்னையா, நீ நினைச்ச மாதிரியே நம்ம வீட்டுல எல்லாருக்கும் நிஷாவை பிடிச்சு போச்சு. அதுவும் உங்க அப்பாவுக்கும் எனக்கும் டபுள் ஓகே. எதுக்கும் அவன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுருவோம். பிடிக்காமல சைலஞ்சா சொன்ன உடனே வந்திருக்கிறோம். நிஷா, நீயும் வாயால ஒரு வார்த்தை சம்மதம்னு சொல்லிடுமா. என்னம்மா நிஷா, என் மகனை கட்டிக்க உனக்கு சம்மதம் தானே? சம்மதம் ஆண்டி. அப்பா, எதுக்கு இவ்வளவு அவசரமா? எல்லாம் எனக்கு தெரியுங்க, நீ ஒன்றும் சொல்ல வேணாம். அப்புறம் என்னங்க, எங்களுக்கு பூரண சம்மதம், உங்களுக்கு சம்மதம்னா மேல ஆக வேண்டியதை கவனிக்கலாம். என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? எங்களுக்கு பூரண சம்மதம். அப்புறம் என்ன, நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு நல்ல நாளா பார்க்க வேண்டியதுதான். அம்மா சைலஜா, தமிழ் காலண்டரை கொண்டாமா. அடுத்த மாசம் 3ஆம் தேதி புதன்கிழமை நல்ல நாள். நிச்சயத்தை அன்னைக்கே வச்சுக்கலாமே. சரிங்க சம்பந்தி, அப்படியே செய்யலாம். இப்பதாங்க என் மனசு நிறைஞ்சிருக்கு. இனிமே இந்த வீட்டுல எப்போ சந்தோஷம் நிறைஞ்சிருக்கும். மாப்பிள்ளை ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறது. அவன் எப்பவுமே அப்படித்தாங்க. என்னோட நிலைமை தெரியுமா? இவங்களா ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அப்பாவோட முகத்துல எவ்வளவோ சந்தோஷம், எதையோ பெருசா சாதிச்சிட்ட மாதிரில இருக்காரு. அம்மாவும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. சைலஜா தன்னால நின்று போன சம்பந்தம் மறுபடியும் அவளால ஒன்னா இருக்குன்னு சந்தோஷமா இருக்கா. இப்படி எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. இந்த நேரத்துல எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்துறது? அதனால எல்லாரோட சந்தோஷம் இல்ல வீணாகும். நம்ம குடும்பத்தோட சந்தோஷத்தை மட்டும் பார்த்த முடியுமா? எப்படி தெரிஞ்ச ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறது? போன ஜென்மத்துல என்ன பாவம் செஞ்சனோ தெரியல. இந்த பிறவியில இப்படி இந்த தீராத நோய் வந்திருக்கு. இப்ப இந்த பொண்ணோட வாழ்க்கையை தெரிஞ்சே கெடுத்தா அப்புறம் 7 ஜென்மத்துக்கும் இதே மாதிரி அவதிப்பட வேண்டியதுதான். வேணா வேணா, இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். சரிங்க தம்பி, சரி, நான் அப்புறமா போன் போடுறேன். ஏன்ப்பா ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒன்றும் இல்லைப்பா. என்னப்பா, ஏதாவது பிரச்சனையா?
தினேஷ், எனக்கு என்னமோ பயமா இருக்கு. என்னப்பா சொல்றீங்க? இல்ல, அடுத்த மாசத்துல நிச்சயதார்த்தத்தை வச்சிடலாம்னு சொன்னாங்க. இன்னும் 2 வாரம் கூட இல்லை. அவங்க பக்கத்துல இருந்து ஒன்னையுமே காணவே. அதான்பா மனசுக்கு என்னமோ மாறி இருக்கு. நிச்சயதார்த்தம் தானப்பா, ஒரு நாள் நிகழ்ச்சி. நாள் நெருங்கட்டும்னு காத்திருக்காங்களோ என்னவோ. எனக்கும் ஒரு தடவை அவங்க வீட்டுக்கு போய் விசாரிச்சுட்டு வந்துட்டா. அப்பா, அவங்களாம் நம்மளை கூப்பிட்டு சம்மதம் சொல்லி தேதி குறிச்சாங்க. அது எப்படி இல்லைன்னு ஆயிடும்? எல்லாம் நல்லபடியா நடக்கும். முதல்ல நீங்க வீணா கவலைப்படுறதை நிறுத்துங்க. அதுக்கு இல்லப்பா, மாப்பிள்ளை வேற எதிரையும் பிடி கொடுக்காம பேசுறாரு. அதை நினைச்சாதான் எனக்கு. நம்ம எதுக்கும் கார்த்திக் ஒரு ஃபோன் பண்ணி பார்த்துருவோமா? அப்பா, இப்ப மணி என்னப்பா? அவர் அங்க என்ன நிலைமையில இருக்காரோ, இந்த நேரத்துல போய் அவருக்கு ஃபோன் பண்ணா அவர் எப்படிப்பா பேசுவாரு? நாமளே அவரை தொல்லை கொடுத்தா எப்படிப்பா? என்னமோப்பா, நம்ம வீட்டில் நடக்கிற முதல் நல்ல காரியம். டென்ஷனா இருக்கு. அப்பா, என்னம்மா? நான் வேணும்னா ஒரு தடவை அவருக்கு ஃபோன் பண்ணி பேசி பார்க்கட்டா? நல்ல யோசனையாக தான் இருக்கு. ஃபோன் பண்ணி பாரு. Sibuk je nampak bang? Adalah sikit ya. Sampaikan lupa nak minta IT. Abang nak habiskan akaun ni. Nak hantar kat accountant. Kerja kita lah kena siapkan. Kalau tak, siapa lagi? Itulah bang. Kan Sofia selalu kata, bagilah Sofia tolong abang buat akaun tu. Tapi abang degil. Hai, tak payahlah sayang. Cukuplah Sofia lari sana lari sini hantar barang. Dekat rumah rehat je lah. Kalau banyak kerja sangat nanti, abang mintalah Sofia tolong. Oh ya bang. Semalam kan mak abang telefon. Dia kata Yasmin nak tunang tak lama lagi. Jadi dia ajak kita berdua pergi, teman ke dia pergi beli barang. Macam mana ya bang? Terlupa abang. Yasmin pun ada telefon abang semalam. Hari depannya. Tak tahulah Sofia. Abang mungkin sibuk sikit dengan kerja di hospital. Apa nak buat Kalau macam tu bang, biar Sofia je lah yang ikut mak. Lagipun kalau abang ikut kita orang pergi shopping, nak buat apa kan? Bagus idea tu. Thanks a lot sayang. Selamat aku. Abang ni. Hi Ruben. What a surprise. Sorry Sofia, I didn't give you a tinkle that I'm coming. It's okay. Come, please. Hello Ruben, how are you? Fine, thank you Shafiq. Hope I'm not disturbing. No, not at all. Please have a seat. Thank you. Were you guys busy with something just now? Yeah, we were busy chatting. Ruben, can I get you a drink? No, thank you Sofia. I just had in kopitiam. Action. So Ruben, what brings you here today? It's about Karthik. Karthik, what's wrong with him? Don't worry Sofia. Actually, I came to see Shafiq to ask for some help. As far as Malaysia is concerned, there's nothing much about ALS. This is considered still a rare disease. There's no lab or specialist in this field. It's sad, but that's the truth. But can't we do something about it? There is, Sofia. UK is conducting a lot of studies on this field. I'm trying to get some links or a person to communicate. Probably through this way, we can do something. I just don't understand. Karthik is such a wonderful person. He's so energetic, so ambitious. But why must he go through all this? We have to do something about it, Ruben.
Sophia, whatever we do, we have to be optimistic about it. Only God will decide. Tapi abang, Kartik tu baik. Sabarlah sayang. Dah tak ada Tuhan, nak buat macam mana? சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதுக்கு என்ன, பரவாயில்ல. கிளாஸ் முதல்ல முடிச்சிட்டேன். திடீர்னு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து டிமாண்ட் சப்ளை தியரி புரியலன்னு சொன்னார். அதான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்போ என்ன சப்ஜெக்ட் சொல்லி கொடுக்குற? எக்கானமி தான். ஒரு மாசமா அந்த சாப்டர் தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அதான் பேசிக். இப்போ வந்து புரியலன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? கிளாஸில் கேட்க பயமாக இருந்திருக்கோம், அதான் தனியாக வந்து கேட்குறாங்க. பசங்கன்னா அப்படி தானே. இங்கே படிக்கிறவங்க எல்லாம் நல்லா கருத்தாக படிப்பாங்க. கொஞ்சம் பேர் இப்படி பரீட்சை நேரத்தில் மட்டும் வந்து அது புரியல இது புரியலன்னு கேட்பாங்க. அப்போ தான் நமக்கு டென்ஷன் ஆகும். பரீட்சைக்காவது வந்து கேட்குறாங்களே, அது வரைக்கும் பாராட்டணும். சரி சரி, அது இருக்கட்டும். நீங்கள் எதுக்கு திடீர்னு என்னை பார்க்கணும்னு வர சொன்னீங்க? ஏன், நான் உன்னை பார்க்க வரக்கூடாதா? இல்லை, அண்ணனை போய் பார்த்தா அதில் ஒரு அர்த்தம் இருக்கு. உங்கள் அண்ணனையா? சரிதான். ஏன் சலிச்சுக்கிறீங்க? உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் இந்த கல்யாணத்தில் சம்மதம் தானே? என்ன சைலஜா, ஒன்றுமே பேச மாட்டேற? திடீர்னு ஏன் உங்களுக்கு இந்த சந்தேகம்? தெரியல சைலஜா. காலையில் அப்பா அவருக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொன்னாருன்னு தெரியல, எந்த சூழ்நிலையில் இருந்தாருன்னு தெரியல. அப்பா ரொம்ப குழம்பி போயிருக்காரு. நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. உங்கள் அண்ணனுக்கு இந்த கல்யாணத்தில் பூர்ண சம்மதம் தானே? அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் ஏறி பேசுனீங்களா? உண்மையை சொல்லணும்னா உங்களுக்கு இருக்கிற அதே சந்தேகம் எனக்கும் இருக்கு. அண்ணன் முகத்தில் கொஞ்ச நாளாகவே கலை இல்லாமல் இருக்கு. அவருக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லையோ? தெரியல. எதுக்கும் அண்ணன் கூட நீங்கள் ஒரு தடவை பேசி பாருங்களேன். பேசணும், அதுக்காக உங்ககிட்ட அனுமதி வாங்கிட்டு ஒன்று வர சொன்னேன். தாராளமாக பேசுங்க. பேசி அவர் மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்டயும் சொல்லுங்க. எனக்கு தெரியும் கார்த்திக் மனசுல என்ன இருக்குன்னு. நீ என்ன சொல்ற? கார்த்திக்கு சைலஜா மேல போகும், அதுதான் இதுக்கெல்லாம் காரணம்னு நான் நினைக்கிறேன். என்னடா புதிர் போடுற? ஆமா, கார்த்திக் வீட்டில் மூத்தவர், சைலஜா தான் கடைசி. அவருக்கு பார்த்த பொண்ணை காரணமே இல்லாம பிடிக்கலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதுக்காக? ஆமா, சைலஜா சொன்னா தாலி கட்டுறதுக்கும் அவ பிடிக்கலன்னு சொன்னா கட்டாம இருக்கிறதுக்கும் அவர் என்ன ஜடமா? அவருக்கும் மனசுல ஆசா பாசம்லாம் இருக்கும்ல. இல்லம்மா, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க வீட்டில் ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் ரொம்ப பாசமாக இருக்காங்க. ஷைலஜாவுக்கு பிடிக்கலன்னு கார்த்திக் விட்டு கொடுத்தாரு. கார்த்திக்கோட மனசு வேதனைப்படக்கூடாதுன்னு ஷைலஜா விட்டு கொடுத்தாங்க. இதுல இருந்தே தெரியலையா? எனக்கு என்னமோ இன்னமும் சந்தேகமா தான் இருக்கு. என்ன பண்றது, அது பெண்கள் கூடவே பிறந்த குணமாச்சே. அப்படின்னா ஆம்பளைக்கெல்லாம் சந்தேகமே வராதா? நான் அப்படி சொல்லல. எனக்கும் ஆசைதான் இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு. ஏன்? ஆமா, உங்க தங்கச்சி கல்யாணம் நல்லா நடந்தா தானே அடுத்தது நம்ம கல்யாணத்தை பத்தி பேச முடியும். அதான் நான் பார்த்தேன். ஆமா, கல்யாணத்துக்கு உடுப்பெல்லாம் எடுத்தாச்சா? எடுக்கணும், இன்னும் எவ்வளோ வேலை இருக்கு. அவங்க வீட்டில் எல்லாம் ஓகேனா உடனே நாங்கள் ஆரம்பிச்சிடுவோம். அந்த அவசரத்துல என்ன மறந்துடாதீங்க. சச்சா, ஒன்ன மறப்பேனா? கண்டிப்பா உனக்கும் பத்திரிக்கை வைப்பேன். பத்திரிக்கையா? நான் அத சொல்லல. வேற என்ன வேணும்? இல்ல, புடவை நகலை எடுக்க போவீங்கல்ல, அந்த கட்டத்துல என்ன மறந்துடாதீங்கன்னு சொல்ல வந்தேன். எப்படி மறப்பேன்?
அதெல்லாம் மறக்கல. உங்க அப்பா ஃபோன் பண்றப்ப நான் கொஞ்சம் வேலையா இருந்தேன், அதான். சரி, அதை விடுங்க. வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? அத்தை, மாமா எல்லாரும் சௌக்கியமா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. உங்க வீட்டில்? அப்பா தான் கொஞ்சம் பயந்துகிட்டு இருக்காரு. பயமா? அவர் உடம்புக்கு ஒன்றும் இல்லையே. உடம்பு நல்லா தான் இருக்கு, மனசுல ஏதோ கவலைன்னு நினைக்கிறேன். இப்படியே போனா அப்புறம் உடம்புக்கு சுகமில்லாம போயிடுமோன்னு எங்களுக்கெல்லாம் கவலையா இருக்கு. என்ன சொல்றீங்க? உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. இன்னும் 2 வாரத்துல உங்களுக்கும் எனக்கும் நிச்சயம் பண்ண போறதா பெரியவங்க எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணாங்க. ஆனா அதுக்கப்புறம் உங்க வீட்ல இருந்து ஒரு செய்தியும் இல்லை. நான் அன்னைக்கே கவனிச்சேன், உங்க முகத்திலையும் அன்னைக்கு நான் சந்தோஷத்தை பார்க்கல. உங்களுக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் இல்லையா? நீங்க இப்படி மௌனமா இருக்கிறது தான் எனக்கு பயமா இருக்கு. எதுவா இருந்தாலும் தயவு செஞ்சு சொல்லிடுங்க. வீணா பெரியவங்க மனசுல ஆசையை வளர விட வேணாம். என்ன உங்களுக்கு பிடிக்கலையா? அது இல்ல. உங்க அளவுக்கு நான் படிக்கல. ப்ளீஸ், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்போ நீங்க வேற யாரையாவது? நிஷா, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது. எனக்கு யார் மேலேயும் காதலோ ஆசையும் இல்லை. இப்போ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என் வேலை மட்டும்தான். அதில் நான் சாதிக்க வேண்டியது ஒன்று எவ்வளவு இருக்கு. அதுக்குள்ள இந்த கல்யாண காட்சியெல்லாம் எனக்கு தேவையான்னு தெரியல. அதை நீங்க முன்னாடியே சொல்லியிருக்கணும். யார் கேட்குறா என் பேச்ச? எல்லாம் என்ன கேட்டுக்கிட்டா செய்கிறாங்க. பின்ன எதுக்காக எங்களை வர சொல்லி? அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிப்பு? இப்ப மன்னிப்பு கேட்டு என்ன ஆக போகுது? வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் யார் பதில் சொல்றது? நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும். ப்ளீஸ், எப்படியாவது அவங்க கிட்ட சொல்லி இந்த விஷயத்துல கொஞ்சம் அவசரப்பட வேணாம்னு சொல்லணும். இப்போதைக்கு என் கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லை நிஷா. இத நீங்களே உங்க வீட்ல சொல்லிடுங்க. ப்ளீஸ் நிஷா, என்னால முடியல. முடியாது. சொல்ல முடியாதுன்னா அப்புறம் ஏன் காதலிக்கிறீங்க? நீ நினைக்கிற மாதிரி அது அவ்வளோ சுலபம் இல்லைடா. எங்கள் வீட்டில் நம்ம காதலை பற்றி நான் எப்படி சொல்லுவேன்? முதல்ல எங்கள் அண்ணன் கல்யாணம் முடியட்டும். ஆமாம், அப்புறம் உங்கள் தங்கச்சிக்கு நடக்கணும்னு சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் நமக்கு தானே. என்ன, கல்யாண பேச்சு ஆரம்பித்ததுலேருந்து எங்கள் அண்ணன் முகத்தில் சந்தோஷமே இல்லை. ரொம்ப மூடியாக இருக்காரு. யார்கிட்டையும் ரொம்ப பேச மாட்டாரு. வீட்டுக்கு லேட்டாக வராது. என்ன ஏதுன்னு கேட்கலான்னு பார்த்தா பயமாக இருக்கு. நீங்கள் சொல்கிறத பார்த்தா அவர் இப்போதைக்கு கல்யாணம் பண்ணுற மாதிரி தெரியலையே. அவருக்கு என்ன பிரச்சனையோ என்னவோ. ஒருவேளை அவருக்கு ஹாஸ்பிட்டலில் நிறைய வேலை என்னமோ. உங்கள் அப்பா கிட்ட சொல்லி பேசி பார்க்க சொல்லுங்கள். அவரும் பேசணுன்னு தான் நினைக்கிறாரு. ஆனால் எங்கள் அண்ணன் தான் தினமும் லேட்டாக வராரு. இதனால் தினேஷ் வீட்டுக்கு ஒன்றும் சொல்லி அனுப்பலை. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ. இப்படியே ஆளுக்காள் பேசிட்டு இருந்தா ஒன்றும் நடக்காது. முதல்ல எல்லாரும் சேர்ந்து உங்கள் அண்ணன் கிட்ட பேசுங்க. அப்படியே நம்ம விஷயத்தையும் பட்டுன்னு போட்டு உடைச்சிருங்க. எங்கள் அண்ணன் கல்யாணமே இன்னும் இழுத்துக்கிட்டு இருக்கு. இதில் நம்ம கதை வேறையா? அப்படின்னா உங்கள் தங்கச்சி கல்யாணத்தை பற்றி பேசுங்க. அதுக்காக தைரியம் இருக்கா? சைலஜாவுக்கா? ஏன் சைலஜா யாராவது காதலிக்கிறாரா? காதலா? உனக்கு அவளை பற்றி தெரியாது. அவ ரொம்ப வித்தியாசமானவ. Sophia, Ruben, thanks for coming. Please, Karthik, you don't have to be so formal. Why is it that you call us? At the moment, I only trust both of you. That's why I call you too. I need your help. We'll do anything for you, Karthik. Just tell us. Thanks.
After given a serious thought, I've made some decisions. First, I'm planning to quit this job. Karthik, I think that's the best thing to do. You need a rest. Rest? You mean until I rest permanently? Oh, please, that's not what I meant. I was just kidding, okay? Okay, now please. I don't want to see your sad faces. This is the reality. We are going to die one day. The difference is my expiry date is set a bit sooner. In that little time, I need to do some things. Don't worry, Karthik. We will always be with you. You just tell us how we can help you. I'm not going to sit back and relax. I'm going to fight. I'm going to fight this disease. I want to do some research to find some cure, or at least a groundwork if I don't have time. Right, Karthik. You're very right. I'm with you. Yes, Karthik. You can always count on us. I know you will. That's why I call both of you. My second decision and the most important one. I don't want anyone to know that I'm having this illness until my last breath. I don't want to see any more sad faces. Enough with you two. Karthik, you mean not even your family? Yes, Ruben. Not even my family. So, I decided to leave my house soon. What?